பெட்டல்ஸ் இது போல் பெரியதாக இருக்கவில்லை. இப்படி ஒரு ஜிஞ்சர் பிரெட் வீட்டை அலங்கரிக்க முடியவில்லை. பாருங்க, இப்போது நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. என் வீட்டை அலங்கரிக்க போறேன். சூக் An art can fritter same your amber reader can. Dito என்ன? எனக்கு ஈட்டோ பிடிக்கும். சேப்பு செங்களுக்கு செங்கற்கள் உள்ள மீதமுள்ள பொருட்களை உள்ளே எறிய வேண்டும். பெரும்பாலும் மேன்மேலும் வண்ணாம்பூச்சி மர்மலேடுகள். ஆனால் முதலில் நான் அவற்றை முயற்சி செய்கிறேன். மிக ருசியானது. இல்லை, நான் அவற்றை உள்ளே வைக்க போகவில்லை. மாறாக கூரையை அலங்கரிக்க விரும்புகிறேன். உடனே எப்படி பிரகாசமானதாக மாறுகிறது என்று பாருங்கள். மார்மலேட் மெகியாஸ் திருகேல் அப்படியே ஸ்கிடில்ஸை பயன்படுத்துவேன். அவையும் ரொம்ப பிரகாசமாக இருக்கின்ற. அதை காண்க. இப்போது மிட்டாய் குச்சிகள் நேரம். கியா, அது வீட்டை வெளியிருந்து அலங்கரிக்கும். மேலும் குழுவில் சிவப்பு மற்றும் வெள்ளை லாலிபாப். அதை பாருங்கள், அவை மிகவும் பிரகாசமாக உள்ளன. இது மிகவும் அழகாக உள்ளது. ஆனால் அது மட்டுமல்ல, மேலும் இவற்றின் லாலிபாப்ஸ் அவைகளையே மட்டுமல்லாமல் குழாயையும் மறக்கக்கூடாது. அதை சூழ்ந்து அலங்கரிக்கவும் வேண்டும். ஜன்னல்களில் போதிய ஜன்னல் தண்டு இல்லை. பிரைனின் சாக்லேட் பார் நன்றாக உள்ளது. எதிலே நான் அதுவும் தேவையில்லை. ஐயோ, நன்றாக தெளிவான பிற்பகலில் சாக்லேட் திருடப்படுகிறது. சாக்லேட் மிகவும் மிகச் சுவையாக இருக்கிறது. என் ஜன்னல்களை மேலும் அழகாக்க இது சரியாக இருக்கும். ஜன்னல்ஸுக்கு உடைப்போம். மெலசு குளிர்காய்களை கொண்டு அலங்கரிக்கவும். எனது வீடு கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. எனக்கு போதுமானது. எனவே இப்போது நான் மார்மலேட் தொட்டியில் இருந்து தொடங்கலாம். அரையோதான் இது மிகவும் பலிக்கின்றது. முட்டாள் ஜெல்லி பீன்ஸ். குறைந்தது சுவர் அலங்காரமாக எந்தபடியாவது தகுந்து வந்து சேவையா இருக்கும் என்று நம்புகிறேன். அது எப்படி தாசா இருக்கிறது என்று பார்க்கலாம். அவை மிகவும் கனமாக இருக்கின்றன. சரியாகத்தான் இருக்கிறது. விஷயம் ஜிகுவே நன்றாக திரும்புகிறது. நான் உன்னதமாக இருக்கிறேன். பனிக்கூடம். அது குளிராக தெரிகிறது என்று நினைக்கிறேன். எப்போஸ் முக்கியமான விஷயம் இங்கு ஓரியோ தான். பாருங்கள், குக்கீகள் அசந்து சிறிவியுங்க. அப்படித்தான். இத பாருங்க, இந்த சிரிப்பு முகம். அதுவே அல்ல, எனக்கு மூக்கு வேண்டும். இதை செய்ய கேரட் விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நானே செய்தேன். இத தேடினோம். கேரட் விதை, அதை நடுவோம். ஒரு டாட் பக்கெட்ல நடக்கலாம் மற்றும் ஒரு பெரிய கேரட் வளர வேண்டும். சரி, சரியானது. இப்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை. ஆமா, இங்கே கேரட் இருக்குது. சரியானது. இப்போது அதை பாகர் எடுக்க வேண்டும். நான் அதை செய்ய போகிறேன். அதை செய்ய மிகவும் கடினமாக உள்ளது. ரயன், இங்கு வா. உன் உதவி வேண்டும். இந்த கேரட்டை பாகர் எடுக்க நீ என்னை உதவ முடியுமா? இல்ல, இது எப்படியும் கஷ்டம்தான். டிவியை கூட சேர்ப்போம். ரான், இங்கே நம்ம கஷ்டப்படுத்த உதவுவேன். சரி, நாங்கள் ஆக்கினோம். ரொம்ப நன்றி. ஆம், எந்த நேரத்திலும் என்னை அழைக்கலாம். ஹை ஃபைவ். பச்சை வால் தேவையில்லை, அதை எடுத்து விடலாம். மற்றும் கேரட் இங்கே இருக்கிறது. என் பனி மனிதனை பாருங்கள். இப்போது கூரையில் நான் இந்த பெரிய தொப்பியை கொள்வேன். இது மிகவும் கனமாகவும் உள்ளது. கவனமாக. ஆமாம்,
பாருங்க, செம்மையா இருக்குதா? சரி பிரையன், உன் சின்னம் என் வீட்ல நாங்க குளோரைன் தருவோம் உங்களுக்கு. அதை காகிதத்துல மடிச்சுடுறேன். அது உண்மையா பதவிக்கான பரிசு போல தெரியும். உடன்பாடா? எப்படி? அதெல்லாம் இல்லை, ஒரு சிறிய கிறிஸ்துமஸ் மரம் கார்ல மற்றும் கால் விளக்கம் வராது. நான் போகிறேன். அதில் கிறிஸ்துமஸ் பலூன்களை தொங்க வைக்க. இவ்வாறு என் வீடு இன்னும் கலையுடன் இருக்கும். இன்னும் என்ன தொங்க வைக்கலாம்? ஓ ஹா, ஆமாம், சில அரையகங்கள். சூப்பர். சரி, ஓ, நான் இன்னும் என்ன இருக்கிறது? மின் விளக்கு. சரி, மிகவும் வரவேற்கின்றது. என் கருத்தில் என் வீடு உங்களுடையதை விட மிகவும் அழகாக தோன்றுகிறது. நாம் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும்? அதை 10 என்னை சொல். ஓ ஆம், புறத்திருப்புகளை அலங்கரிக்கும் நேரமானது. எளிது. முதலில் நான் பரிசுகளோட காரிகளை கொண்டு வருவேன். நான் அதை எப்படி பபுள்கம் செய்வது? மேலும் அதை பயன்படுத்தி நிறைய செயற்கை பணியை உருவாக்கவும். எச்சரிக்கை, வாங்கலாம். காயம் செய்தீர். அது என்ன? ஆனால் இப்போது நமக்கு பணியை அழகாக பாசிடும் போலியாக கிடைத்துள்ளது. அது மிகவும் அழகாக உள்ளது. நீ அதை எடுக்க முடியும். உண்மையான பணிப்பையும் நடத்தை செய்ய முடியும். ஐயா, பாருங்க, குளுமை இல்லையா? என்னிடம் நிறைய பலூன்கள் உள்ளதால் பெரிய சில பலூன்கள் பயனுள்ளவை ஆகும். ஹாஹா, நமக்கு இங்குள்ளவை புத்தாண்டு வரவேற்பு. எனவே செந்தூர மரம் இல்லாமல் எங்கு செல்வது? இது இடம் என வேறு எங்கும் காட்டு போகிறது. அங்கே மாத்திரம்தான். நானா? அதை நீ பார்க்கலாம். என்ன அழகு! ஆனால் ஒன்று குறைவாக இருக்கிறது. அப்படிதான், அஞ்சல் நெறி பெட்டி. அதுவும் செவ்வக நிறத்தில் கிறிஸ்துமஸ் மர அலங்காரத்தால் சுற்றப்பட்டிருக்கும். நான் அதில் சாந்தாவிற்கு ஒரு கடிதம் வைப்பேன். பெரிய விஷயம். நான் வீட்டை மேலும் அழகாக மாற்றுவேன். எனது கிறிஸ்துமஸ் மரம் சாதாரணமாக இருக்காது, ஆனால் சாக்லேட் தான். அது மட்டும் போதும். பின்னர் அதை நான் சாப்பிடலாம். அப்படியே. இந்த ஜிஞ்சர் பிரெட் குக்கிகளால் அதை அலங்கரிக்கப் போகிறேன். பால்களுக்கு நான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும், ஆனால் எனக்காக அது நற்சீமரம்காக விட்டு விடுங்கள். இதோ வா. ஆஹா, எனது கொடைகளும் சாப்பிடுவதற்கு ஏத்தமையானவையாக இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் சில ஒட்டும் பலகாரங்கள் வாங்குவேன். நான் அவர்கள் மீது ஒரு தாவர சாக்லேட் பாறை வைக்கிறேன். அது பண்ணிட்டு தீர்க்க முடிஞ்சது. சரி, மிகுந்த கிராமங்களிலிருந்து நான் ஒரு செல்லப்பிராணியை வீட்டை உருவாக்குவேன். இப்படி செய்யலாம். அதை நான் எப்போதும் எங்கு செல்லணும் என்று தெரிந்து கொள்ளலாம். எனக்கு 2 ஆர்கானிக் தேயில்ஸ் கண்ணோட வாசோ காட்ட முடியும். ஆனால் நம்பகமானதோடு மிகவும் சுவையானது. ஆனால் வேறு யாரும் அதை சாப்பிட முடியாது. அடுத்ததாக நான் ஒரு உணவாகும் அஞ்சல் பெட்டியையும் உணவாகும் பற்றையையும் சூசூகாக வைக்கிறேன். அதை பாருங்கள். ஒருவர் தங்களுக்கு இவற்றை கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். Editor and terrorist, your pay my minger. மேல் ஜான், என்ன காத்திருக்கிறாய்? உன் வீட்டை சீக்கிரம் அலங்கரிக்க. அலங்கரித்தல். ஆம், இது நேரம். முதலில் பனி கொஞ்சம் அகழ வேண்டும். இதை பனி நிலவழி செய்ய இப்போது செய்ய வேண்டும். இந்த விளக்கு சிவப்பு நிறமாக உள்ளது. இப்போது இதை முழுவதும் பனியில் சுற்றி போடப் போகிறேன். ஓ, அது வருந்துதலுக்குரியது. ஒரு நாடாக எனக்கு அழகான பகுதி மட்டும் இல்ல, சரியானது கூட.
ஒரு ஸ்லைடு மட்டும் போதல. சரி, நான் இங்கே ஒரு பனி மனிதனை கூட கொண்டிருக்கிறேன். சுவாரஸ்யம். நான் சற்று முடிந்து விட்டேன். வாவ், 3 பந்துகள் இங்கே. இப்போது நான் ஒரு முயலை செய்ய போகிறேன். அதிக நம்பிக்கை கொடுக்க நான் சில காந்திகள் சேர்த்து விடுவேன். இனி ஐகளும் இல்ல, எனக்கு ஒரு காசு மற்ற ஒரு தொப்பி வேணும். இது அழகாக தோன்றுகிறது, ஆனால் அது போதுமானதல்ல. எனக்கு பெரியது தேவை. இல்லத்தை அலங்கரிக்க நீ செய்வாய். உன்றி சரி, நான் இதை சுரையால ஒரு வடிவம் செய்து காட்டுகிறேன். அது ஒரு கிறிஸ்துமஸ் மரமாக இருக்க போகின்றது. ஓ, இது உருகும் வரை இங்கே இருக்கும். ஓ, மிகவும் குளிராக உள்ளது. இது மிகவும் கனமாக மாறியது. செம்மறியாடு வீட்டுக்கு நேர் நெருங்குகிறது மற்றும் நீல எரியும் ரிப்பன் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அப்பா, நான் இந்த கற்களால் வேலி செய்ய போகிறேன். ஆம், சுவர்களுக்கு சரியாக இருப்பதால் வேலிக்கும் சரியாக இருக்கும். மீந்திருப்பது பனியினால் செய்யப்பட்ட இந்த அஞ்சல் பெட்டி மட்டும்தான். நானும் தயாராக இருக்கிறேன். அடுத்து என்ன? புத்தகமா? சரி, ஆம். அப்போ வீட்டை கட்டணும். இதுவரையெல்லாம் மிகவும் சலிப்பாக தெரிகிறது, ஆனால் நான் அதை விரைவாக சரி செய்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான சிவப்பு பாய்மையை கொண்டு தொடங்குவோம். அதை தரையில விரிக்கிறேன். இது மிகவும் மிருதுவாக இருக்கு. சரியானது. அடுத்தது, எனக்கு மர சவுக்குகள் தேவைப்படும். அவை நிறையவே உள்ளன மற்றும் மிகவும் கனமாக உள்ளன. ஆனால் அவற்றின் உதவியுடன் நான் சுவர்களை அலங்கரிக்க முடியும். நான் பண்ண வேண்டியதெல்லாம் மரத்துண்டுகளை சுவர்களில் அடிக்கிறது மட்டுமே. இது எளிது. நான் அதை செய்ய முடியும். சரி. ஓ, என் திறனை நான் அதிகமாக மதித்தேன். சரி, இப்போது என் விரல் வலிக்கிறது. இது எல்லாம் இந்த முட்டாள்தனமான துடுப்பின் காரணம். மீண்டும் முயல்வோம். 2வது முறை நல்லதாக இருக்கும். ரொம்ப நல்லா வேலை செஞ்சது. மிஞ்சிய சுவர்களை மட்டும் முடிக்கணும். அவத்துக்கு பூட்டுகளால் அலங்காரம் செய்யணும். ரொம்ப அற்புதமா உள்ளது. இது ஆரம்பமா இருக்கிற வீடு. ஆனா இவ மட்டும் போதாது. எனக்கு ஒரு நெருப்பிடம் வேண்டும். நான் கயிறு இல்லாமல் உள்ளே சென்று விட முடியும். ஆனால் இது இங்கு மிகவும் உகந்ததாக உள்ளது. இது என் வீட்டின் மூலையில் பொருந்துகிறது. அதில் ஒரு பொழுதுபோக்கு பூங்காவின் நுண்ணறிவு மாடலை வைக்கப் போகிறேன். பாருங்கள், இது நழுவுகிறது. இது ஒரு சிறந்த அலங்காரம் என்று நினைக்கிறேன். அடுத்து, பூட்ஸ்களை அந்த இடத்திற்கு பொருத்த வேண்டும். நாம் அவற்றில் பரிசுகள் வைப்போம். சுவர்களை தடித்த கம்பளியால் அலங்கரிக்க வேண்டும். ஆனால் இது இன்னும் முடிந்ததைப் போல தெரியவில்லை. ஒரு கிறிஸ்துமஸ் மர சுற்று மற்றும் ஒரு மோசமான பரிசு பை சுவரில் மிக அருமையாக இருக்கும். அதை பாருங்கள். ஐயா, மேலும் அதிகமான அலங்காரங்கள். இறுதி வசதிக்காக டார்ச்சே மிஸ்ஸிங். மேலும் நிச்சயமாக ஒரு நாற்காலி. ஒரு சில கனவூட்டிகளும் கூட கிடைத்தால் நன்றே. அது ஒரு கஷ்டமான பின்னால் வேலை. ரயில்வே உள்ளது. இது இந்த அறையின் பொழுதுபோக்காக இருக்கலாம். ஒரு ரயில். நான் அதை பார்ப்பேன். இறந்தது. ஒரு நிமிடத்தில் என் தெருவில் ஒரு கிறிஸ்துமஸ் மரம் உள்ளது. ஆனால் வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு சிறியதாவது இருக்க வேண்டும். எல்லாம் தயாராக இருக்கிறது. நான் சுலபமாகிப்போ மற்றும் அனுபவிக்கலாம். சுவையான குக்கீகளை மற்றும் இனிக்கும் அனுபவிக்கவும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு குழப்பம். அருமையாக இருக்கிறது. இருந்து ஆவியும் ஒரு சாக்லேட் பார் இங்கெட்டியா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் இவைகளில் நடக்க போறேன். Nancy Matching Durumber.
அவன் ரொம்ப அற்புதமா இருக்கின்றேன். அடுத்ததாக இந்த கிரீம் வேணும். இந்தியா வரணும். இக்ரீம் மூலம் நான் வீட்டின் சுவர்களை அலங்கரிக்கிறேன். அழகான தோற்றம். இப்போது நானும் நிலத்தில் ஸ்கிட்டில்ஸ் காண்டீஸ் ஒரு பட்டி வைத்து சுவர்களிலும் வெளியிலும் காரமெல்ஸ் கேன்களை தொங்க விடுவேன். ஸ்வீட் நாட்டினர் மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதாக தோன்றுகின்றனர். இப்போது நான் எனக்கென ஒரு சோஃபா செய்ய வேண்டியுள்ளது. அதுவும் இஞ்சி தோசையாகும். என சமர்ப்பிக்கவும் இப்படி நான் பெறுவேன். இது தோசையாண்டா. ஆனால் அங்கு ஒரு சோபா இருந்தால் ஒரு மேசையும் இருக்க வேண்டும். அதன் மீது பலவிதமான இனிப்புகள் இருக்கும். ஏதேனும் நீங்கள் அதை வாசத்திலும் ருசிக்கலாம். ஏனெனில் வீடு தயார். அருமையாக இருக்கிறது. நான் நல்ல பெண்ணு. வெளியில் போல் நான் அறையின் உள்புறத்தை மார்மலேட் பலகைகளால் அலங்கரித்தேன். மேலும் துல்லியமாக சொல்வதானால் அது ஆந்தை, மாம்பழ ஜாம் பர்கர் மற்றும் நீல மாம்பழ ஜாம் பேஸ்பால். ரெடி. இப்போது நான் சுவற்றில் வண்ணம் பூசுவேன். குறிப்பாக வெள்ளை வண்ணம். ஆனால் வெறும் வெள்ளை சுவர்கள் பார்க்க சலிப்பாக தான் இருக்கும். இங்கே ஒரு வித்தியாசம் வேண்டும். நீல வெண்கல்லுகள் உடன். இங்கே அவை இருக்கின்றன. சரியாக உள்ளது. இப்போது நான் இங்கே நீல நாற்காலியில் உட்காரப் போகிறேன். அது உள்ளகத்தில் சரியாக பொருந்துவது அருமை. மேலும் அதே நிறத்தில் ஒரு அலமாரியும் இருக்கும். அதில் 2 அழகான பனி மனிதர்களை வைத்து வைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அதை நல்லாவே உருவாக்கியது. ஆனால் டிவி இல்லாத வாழ்க்கை எப்படி ஏதாவது பொழுதுபோக்கு இருக்க வேண்டும். டிவி பின்னே இருக்கும் மேசையில் இருக்கும். அதில் எனக்கு பிடித்த சவால்களை எப்போதும் பார்க்கலாம். சிறிய விவரங்கள் நிரப்ப முடியும். வெவ்வேறு பொம்மைகளை அமைக்க வேண்டும். மேலும் நிச்சயமாக உங்களின் விருப்பமான கோக்குடன் ஓய்வெடுக்க நேரமாயிற்று. கேயாக் மட்டும் குடிப்பது போர் அதை ஐஸ் காக்டெயில் ஆக்க விரும்புகிறேன். இதற்கு அது ஒரு சிறப்பு கோப்பையால் கடக்க வேண்டும். சிறப்பாக மாறிவிட்டது. சிரிப்பு வீடியோக்களை முயற்சித்து மகிழும் நேரமோடு வந்துவிட்டது. மிக நல்லது. இதழ் நடு சொர்ணம். ஆமா, அது நகைச்சுவையாக இருக்கிறது. நாம் உயிர் வாழ முடிந்தது நல்லதே. நாம் எங்கே வந்துட்டோம்? ஓஹோ, இது ஒரு கான்டிக் கடை. சூப்பர். இந்த விருப்பமற்ற பாதுகாவலரிடமிருந்து ஒழியக்கூடிய இடம் கண்டிப்பாக இருக்கும். இது எனக்கு உடையாது. அங்கே என்ன இருக்கிறது? எனது இளஞ்சிவப்பு உடை தெரியும். வாவ், இது ஒரு பெரிய கிட்கட்டு. இதோ ஒரு அழகிய சுப்பபூபா. இது எனக்கு பொருந்தும். என் உடை உண்மையில் இளஞ்சிவப்பு நிறம். இதை கைவிடணும். சரி, நான் ஒத்துக்கொண்டு விடுவேன் என்று நினைக்கிறேன். சரியா மேட்? சரி. வாவ், நானும் நேரத்தில் எதையாவது கண்டுபிடிக்கணும். இதோ நீல நிற மான்டிஸ்டின். யாராவது உதவுங்கள். நான் விழப் போகிறேன். வாவ், தெரியல. எனக்கு என்ன வேண்டும் என்று தெரியல. எனக்கு நல்லா இருக்குது என்று நினைக்கிறேன். ஒளியலாம். அவர்களுக்கு நிச்சயமாக என் மீது வழக்கு பதிவு செய்தனர். பார்ப்போம். எல்லோரும் ஏற்கனவே அம்மா, நான் எங்கே போவேன்? இல்லை, நான் கூட ஒரு நன்றான இடத்தை கண்டுபிடித்தேன். டாக்ஸின் வேஸ்ட் கண்டிப்பாக எனக்கே மிக பொருந்தும். இப்போது உள்ளே செல்லலாம். நான் உள்ளே இருப்பேன் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். ஓ, இப்பொழுது எல்லோரும் அமைதியாக இருங்கள். எங்க இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க. சரி, நீங்க என்னோட ஒளிஞ்சு பிடிக்க விளையாடுறீங்க போல. நீங்க இங்க இருக்கிறதா தெரியுது. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களை எனக்கு கொஞ்சம் எடுக்கணும். மில்ட்ரியம் அண்ட் எம். அது சுவையாக இருந்தால் நான் அதை பற்றி எவ்வாறு அவங்க யோசிக்கிறேன்? போயிட்டாங்க. நான் திருடமனா? இது என்ன? கையன் M&M's எடுத்து செல்கிறதா? ஓ, முதல் முறையாக ஒரு திருடன் கண்டுபிடிக்கப்பட்டது. கொக்கி கொக்கி. வீட்டில் யார் வாழ்கிறார்? ஹலோ, திருடன். நான் உன்னை கண்டுபிடித்தேன். வெளியே வந்து என்னை பக்கத்தில் நின்று கொள்.
அப்படியே நான் உன்னை பார்க்க முடியும். ஓ, இப்போது உன் நண்பர்களையும் கண்டுபிடிப்பேன். ஒரு நிமிடம், இது என் கற்பனையா அல்லது இந்த ஹூபா பூபா பார் கூடுதலாக திறந்ததா? ஓ, இன்னொரு திருடன் இங்கே இருக்கிறான். உன்னையும் கண்டுபிடித்தேன். உன் நண்பருக்கு பக்கத்தில் நின்று கொள். இப்போது மேலே உன் மஞ்சள் நண்பரே மட்டும் இருக்கும். அடடா, சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது எங்கு சென்றிருக்கும்? ஆகா, இந்த மஞ்சள் விஷ கழிவு பரல். ஆகா, உங்களையும் கண்டுபிடித்து விட்டேன். நாங்க கிட்டத்தட்ட தப்பியோமோ என்னமோ. இப்போது சிறந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, என்ன சுவாரஸ்யம்! இது ஒரு பொம்மை கடை. எவ்வளவு சூப்பர்! இதோ என்ன இருக்கிறது? ஓ, அருமை! அது மஞ்சள் லெக்கோ கார். சூப்பர்! யாரும் என் மீது கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இங்கே போதுமான கூரை இல்லை. சரி, நீங்களால் எதனால் முடிஞ்சா உங்களை மறைச்சு கொள்ளுங்களேன். ஆனா ஒரு நிமிஷம், நான் ஒரு லெக்கோ கார்ல இருக்கேன். Dianla incinerating with அப்படியே அருமை. இப்ப நான் பல்கலைக்காரணியோட வந்து சிறுமிகளை மறைக்க முடியும். நானும் அதை செய்ய விரும்புறேன். அவனுக்கு ஒரு அருமையான இடம் இருக்குது. ஆனா அதை விட மோசமா நான் எங்கிருந்தும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இங்கே மெய்யா பொருந்துவேன். ஆனா இல்ல, இது வேலை செய்யாது. நான் இதை பத்தி சிந்திக்கணும். இந்த பெட்டி எனக்கு பிடிக்கும். உள்ளே நீலம் நிறம் கொண்ட பொம்மைகள் மட்டுமே உள்ளன. நான் இங்கே மறைய மிகவும் விரும்புகிறேன். யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள். ஒருவரும் இங்கே இருக்கலாம் என்று. அந்த அம்மாவும் தன்னை மறைத்துக் கொள்வதற்கான இடத்தை கண்டுபிடித்து விட்டாள். நான் எங்கு மறைவது? எனது சைக்கிளாக நடிக்கலாமா? ஆம், அப்படிதான் நன்றாக இருக்கும். ஆனால் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன். என்னை முழுமையாக மறைக்கும் இடம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஓ, அதென்ன ஒரு அழகான டெடி பெயர். ஓ, சரி, நான் அதற்குள் செல்ல முடியும். அற்புதமான யோசனை. இப்போது அனைத்து அணுகல்களையும் அவிழ்த்து நான் அதன் உள்ளே ஏற முடியும். நான் காருக்கு அருகில் உட்கார்வேன். யாரும் உள்ளே யாரும் இருப்பதை நினைக்க மாட்டார்கள். நான் மறையல, அது என் தவறு அல்ல. ஓ, இன்னொரு சைக்கிள். நான் இதை பற்றி என் வாழ்க்கையே முழுவதும் கனவு காண்கிறேன். செய்வேன். அச்சு, அது என்னை அவ்வளவு விரைவாக கண்டுபிடிக்கும் என்று நினைக்கவில்லை. யாரும் இதை பார்த்திருக்க கூடாது என நம்புகிறேன். மேலும் சந்தானமாக என்ன? யார் செல்கிறார்? இந்த கரடி உயிரோடு இருக்கிறதா? யாராவது உதவுங்க, அவன் இறந்துட்டான். ஓ மனிதா, நான் பாதுகாப்பாக உள்ளே என்று நினைக்கிறேன். எல்லாவற்றையும் பார்க்க மெழுகுவர்த்தி தேவை. நம்ம அண்டை வீட்டார்களா, என்னை காப்பாற்றுங்கள். இங்கே மான்ஸ்டர்கள் இருக்கிறாங்க. சுற்றி மான்ஸ்டர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. யாராவது, நான் எங்க அம்மாவிட போக விரும்புறேன். அது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. சிகர் மிக பயப்படினான். ஆம், நீ பயங்கரவாதி. நீ இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது. அதனால் பை பை. உனக்கு மேலும் கிடைக்கும். பாதுகாவலர் எங்களுக்கு பிறகு காணப்படவில்லை. ஆகவே அவர் இன்னும் தூரத்தில் உள்ளார். சீக்கிரம் ஒரு இடத்தை தேடலாம். ஓ, இங்கு மஞ்சள் ஒரு ஜோடி உள்ளது. அதிலிருந்து எல்லாவற்றையும் வெளியில் எடுக்க வேண்டும். பிறகு நான் உள்ளே சென்று விடலாம். ஆம், அவர் என்னை கண்டுபிடிக்க மாட்டார் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் எங்கு மறைய வேண்டும்? நம்மால் ஒரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, யாரும் இங்கே வர முடியாது. மச்சினிக்குள் நுழைவது போல. அருமை! எனக்கு நினைக்கிறது என் நீல தொப்பி எனக்கு மேலும் மறைவாக இருக்க உதவும். எங்கே மறைவது என்று நான் யோசிக்கணும். இந்த இளஞ்சிவப்பு கம்பளம் என் பணி செய்யும் என நினைக்கிறேன். ஆனால் இவைகளில் ஓம்பு மணி ஓசைகள் நிச்சயமாக தொலைந்துவிடும். அவை நீக்கப்பட வேண்டும். அவை மிக மிக கனமாக இருக்கு. இங்கே நான் போகிறேன். நான் அவற்றை உருட்ட முடியும். இல்ல, வா பூபி, நீங்களே முடியும். நிச்சயமாக நான் இங்கே இருக்கிறேன். அப்ப நீ எப்படி இருக்கிறாய்? ஆமா, சற்று பஞ்சம். முஷ்டி யுத்தத்திற்கு ஜோடி ஒன்று இருக்கின்றது. குழந்தையாய் முஷ்டியுத்த வீரராக இரு. அதனுள் என்ன இருக்கின்றது? அது என்ன? யாரோ அழுகிறார்களா? அதனை நாம் அமைதியாய் திறக்க வேண்டும். இங்கே யாரோ மறைந்திருக்கிறார்களா? கண்டுபிடித்து அதற்கு கருப்பு கண விதைத்தாய். எப்போது எனக்கு தொடாதே. உன்னை நான் பயப்படுகிறேன். திருடுவது பயமா? இங்கேயே இரு. ஏன் இங்கே இருக்கும் ஜொலிப்புகள் என்ன? ஓஹோ, பச்சை காலணிகள். உனக்கு குளிர்னு இருக்கிறதா? அறிவேன் என்ன செய்ய வேண்டும். புரண்டு போ அட்டை. என்ன என்ன? இல்ல. ஓ, இது வாங்க. உன் நண்பரின் பக்கத்தில் அமர் திருடன். சரி சரி, நான் நினைக்கிறேன் அவளை நீளமா இருந்தாள். அவள் இந்த பந்துகளின் பெட்டியுள்ள இருக்க வேண்டும். ஐயோ,
சரி, மன்னிக்கவும். என்ன கிடைச்சிருக்குது இங்கே? இப்போது இந்த பந்து எனக்கும் கிடைக்கும். வெளியே போங்கள், இங்கே இருங்கள். உங்களை கைத்தடுப்பி செய்ய வேண்டும். அருமை. இப்போது நீங்கள் எங்கும் போக முடியாது. யாரது கத்துவது? அவன் பார்த்து விடுவதற்கு முன் என்ன தப்பு? ஷீ, எங்கு செல்கிறா? நாம் எங்கு இருக்கிறோம்? பாதுகாவலரிடமிருந்து ஓடியதா? இது சினிமா. எனக்கு அவசரமாக ஒரு மறைவுக்கான இடம் தேவை. இது உங்களுக்கு சரியாக பொருந்தும். நான் திரைகளின் பின்னால் மறைந்து கொள்வேன். யாருக்கும் கூட தெரியாது. ஆனால் இல்லை, எனது கால்கள் தெரிகிறது. வேறு ஏதாவது தேட வேண்டியிருக்கும். ஓ, குப்பை தொட்டி. யாரும் என்னை அதில் தேட மாட்டார்கள். இதன் துர்நாற்றம். இந்த குப்பையை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே போக வேண்டும். அற்புதம். வாவ், உண்மையில் பிபிக்கு கலக்கலான இடமா? நான் சந்தையில் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். நான் எங்கே மறைவது? சூப்பர், பானங்களுடன் கூடிய ஃப்ரிட்ஜ். சிறியது. உள்ளே செல்ல வேண்டியதுதான் மீதம் இருக்கிறது. யாரும் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்க நான் என்னை குளிர்பானத்தால் மூடிக்கொள்ள வேண்டும். கீழிருந்து மேல் வரை யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது. பிரகாசமான யோசனை. இது ஒரு குளிர்ச்சியான இடம். ஜேன், நான் மறைந்து கொள்ளலாமா? ஆனால் நாங்கள் எனது பிரியமான பாப் இருக்கிறதா? நன்றாக. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிடலாம். அது காண்டர் பின்னால் இருக்கிறது. இன்னொரு பெரிய கேன். சூப்பர். கேன் கீழ் நான் மறைந்து கொள்ளலாமா? இல்ல, வேலை ஆகாது. ஆனால் நான் ஒரு பெரிய பாப்கார்ன் குவியல் பின்னால் மறைவதற்கு முடியும். சரி, உள்ள செல்வோம், நுழைவோம். அடிச்சு விட்டு பாப்கார்னோட ஏறிய விடு. நான் முடிஞ்சிட்டேன். நன்னு, அவங்க கண்டிப்பா இங்கே ஓடி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்கு மறைஞ்சிருக்க முடியும்? கவனத்தை பிறகு விடுவோம். எனக்கு ஒரு பாக்கெட் பாப்கார்ன் இருக்கு. சாப்பிட்டு வைக்கணும். ஆஹா, எவ்வளவு சுவையானது. புன்னகை வர செய்ய ஒரு அருமையான படம் தான். தெரியல. சிடு சிடு, எனது பாப்கார்ன்ல யாரோ மறைஞ்சிருக்காங்க. நீ திருடன். தூக்கியன் உன்னை. அவரை மூக்கால் பிடிச்சேன். இங்க என்ன இருக்கு? நமக்கு ஒரு பேப்சி இருக்கு. ஆஹா, இப்போது ஒரு ஜாடி குடிக்கலாம். இல்லையெனில் மேல் பகுதிக்கு பிறகு நான் முற்றிலும் தாகமாக இருக்கிறேன். சுவையாக இருக்கிறது. இங்க யார்தான்? இன்னும் ஒரு திருடன். இது நல்ல இடம். ஆனால் நான் உன்னை கண்டுபிடித்தேன். என்ன, நீங்கள் என்னை பெப்சியுடன் சவாரி செய்ய விரும்புகிறீர்களா? முடியாது. உங்கள் நண்பருக்கு அருகில் அமர்ந்து நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள். அரு, இப்ப நான் வழியை கண்டுபிடிக்கணும். கலகம். பெப்சி நிஜமாவே மடிஞ்சிட்டுதா? சரி, அதை குப்பை தொட்டிக்கு தள்ளிடலாம். என்ன, குப்பை பெட்டி உயிரோடு இருக்குடா? ஓ, மூன்றாவது ஒன்று. உன்னையும் கைது செய்ய வேண்டும். அது மூன்றாவது திருடன். நல்லது, எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன். நண்பர்கள், ஓடலாம். என்ன? இல்லை, எங்கே சென்றீர்கள்? இந்த முறை தப்பிக்க கஷ்டமாக இருந்தது. நாம ஜலிகாக ஒரு இடத்தை விரைவோடே தேட வேண்டும். நாங்கள் எங்கு வந்திருக்கிறோம்? அருங்காட்சியகத்திற்கா? அருமை. இங்கே எனக்கு மறையும் பல ஓவியங்கள் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் தவளைகளை பார்த்தீர்களா? அவை கண்டிப்பாக எனக்கு மறைய உதவுவதை செய்வது. இப்போது ஓவியத்தின் பின்னால் நின்று எல்லாவற்றையும் பார்க்க தீரியை இங்கே செய்யவும். ஓவிய காட்சியகத்தில் அதை தேடிடுங்க. இது மம்மியின் சர்கோபேகஸ். சூப்பர். நான் இதுக்குள்ள நிச்சயமா செல்ல முடியும். யாரும் என்ன இங்க தேட மாட்டாங்க. நான் போலி. இது நல்லது. உங்களுக்கு இடையூறு செய்ததற்கு மன்னிக்கவும். எனக்கு இங்கு வசதியாக இல்லை. நாம் உடனடியாக ஒளியும் தேட வேண்டும். ஆனால் இங்கே, ஓ, அது சரி. ஆர்கனைசேஷனின் கீழ் கொண்டு வீழ்ச்சி இடித்து இன்னைக்கு சீரா வர முடியலை. வேற ஏதாவது நல்ல இடம் இருக்குதா? ஆஹா, இல்லை, சிற்றுண்டிகள் யாரோ உள்ளே உயிருடன் இருக்கிறார். நான் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, மற்றும் கவசம். ஆமாம், நான் ஒரு வீரனாக இருக்க போகிறேன். யார் இங்க மறைந்தார்கள்? துள்ளல். அப்படியா? அது கொடுத்த அருமையான நிகழ்வு. மற்றும் சரி, அது ஒரு நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம். நான் நீதி பங்கற்காக போராடுகிறேன். நான் ஒருவரை பார்த்தேன். அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா? ஹல்லோ, வெட்கமற்ற கண்கள். குழந்தை, நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு. நீ தப்பி போவதில்லை. ஓ, முடியாதே, நான் விழுந்து விட்டேன். ஐயோ, இது மென்மையான தரையிறக்கம் அல்ல. நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா? இங்கு வந்துடு, ஓடிடாதே. அப்படியா? மற்ற 2 பேர் எங்கே? வாவ், இந்த ஓவியம் மிகவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது. ஆனால் ஒரு நிமிடம்,
இது உண்மையில உயிரோடு இருக்கிறதா? ஆஹா, தவளையின் கண்கள் மின்னுகிறதே. நீங்களே பார், இங்கே யார் இருக்கிறார்? திருடன். அப்புறம் ஆமாம், நான் நினைத்ததே தவறில்லை. நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா? நின்னு உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வா, நிற்க. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க. சரி, நான் எங்கே கண்டறியலாம்? நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை. உண்மையான மம்மி, எனக்கு சரி செய்ய வேண்டாம். என் மார்பில் ஏதோ இருக்கிறது. பெல் மிகவும் நகைப்புக்குரியவள். பெண்களே, நாம் ஓட வேண்டும். என்ன செய்கிறாய்? என்னை அறிகிறாயா? நான் தான் டான். இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா? வாருங்கள், பீறிக்கொண்டு ஓடுங்கள் மீண்டும். ஆனால் எங்கே? அங்கே இல்லாமல் மறுபக்கத்துக்கு. நண்பர்களே, ஓடித் திரிவதற்கே நான் மிகுந்த சோர்வாக இருக்கிறேன். இங்கு பதுங்குவதற்கான இடம் தேவைதானா? ஆஹா, இது ஒரு இளநீல மேசை போர்வை. இது எனக்கு சரியாக தோன்றுகிறது. நான் மேசைக்கு கீழே மறைவேன். அது எனக்காக அங்கே உள்ளது. அதற்கு பின்னால் மறைவோம். நான் எங்க செல்லலாம்? இல்லை, நான் போக. வா, இது ஒரு பீட்சா. ருசியானது. எனக்கு ஒரு துண்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்ல, மறைவதற்கான இடத்தை கண்டுபிடிக்கவும். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன். நீங்க எல்லகம் இங்கே தான் இருக்கீங்க. ஏன் இது கிளாஷ் லைன் ஐடல்? சரி, நான் அதை திறந்து அதன் உள்ளே என்னவிருக்கிறது என்று பார்க்கிறேன். இது உணவு. வழக்கலே, நான் அவனை குத்தி களைத்து விட்டேன். அவரை அப்படியே விட முடியாது. அம்மா, இது உதவுகிறது. நேரா பண்ணேன். ஏன் இருக்கின்றாய்? ஃபீஸ்ட், நான் உன்னை கண்டுபிடித்தேன். இப்போது எனது எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். திருடியதற்காக உனக்கு சிறை தண்டனை ஏற்பட்டது. குளிரல் வேண்டாம், தயவு செய்து. நம்மால் ஓட வேண்டும். இந்த யோசனையை நினைத்து எல்லா பின்னூட்டங்களையும் மறந்து விட்டேன். இந்த பீட்சா எப்படி ருசிகரமாக இருக்கிறது பாருங்கள். உண்மையிலேயே இதை பாட்டுக்கு கொடுக்கிறீர்களா? நான் மகிழ்ச்சியாக சாப்பிடுவேன். உங்களுக்கு பின்னால் ஓட எனக்கு மிகவும் பசிக்கிறது. ஓ, நன்றி. உங்களை சமாதானத்தின் அடையாளமாக கொஞ்சம் முடிந்தது மிகச் சிறந்ததே. நன்றாக